Hi friends, welcome to my channel. ஏன்டா நான் சைலண்டா பேசுறான்னு கேட்காதீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த prank வீடியோ தான் ஒன்று எடுக்க போறேன். எங்க அம்மா அப்பா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உள்ள ரூம்ல வந்துட்டு ஃபோன் எடுத்து செல்லா இருக்கேன். கேமரா அவங்க வந்து வெளியே போயிருந்தாங்க. நான் அதுக்குள்ள கேமராலாம் ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதுவாக இருக்குது, முடியல, படிக்க முடியல, இனிமேல் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு ப்ராங்க் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரில. அசிங்கமாக திட்ட போகிறாங்களா இல்லைனா எப்படி சொல்கிறது. இந்த ப்ராங்குக்காகவே நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே பிட்டு போட்டுனுக்கிறேன். எக்ஸாமுக்கு படிக்கலாமா, அம்மா தலைவலிக்கு இருக்குமா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா படிக்க அப்படின்னு ஒரு 2 நாளாகவே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பிட்டு ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு. அவங்க வெளியே போவாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக வீட்டுக்கு ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கேமராவை வந்து நான் ஒழிச்சு வச்சுட்டேன். ஸோ ஒழிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து உட்காந்துக்கிறாங்க ரொம்ப நேரமாக. சரி நானும் உள்ளே வந்துட்டு இந்த இன்ட்ரோ ஒரு மணி நேரமாக தெரியல, நம்ம டிவி நல்லா சத்தமாக வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு நம்ம இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செருப்படி வாங்க போகிறேன், திட்டு வாங்க போகிறேன். நான் வந்து பாருங்கள். அதை முடிச்சிட்டியா? பசிக்குது, சாப்பிடலாம். சாப்பாடு போடு. பசி எடுக்குது, சாப்பாடு போடு. காதில் தூக்கி வச்சு உட்காந்துங்க. என்ன பண்ணுது உள்ள? என்ன பண்றான்? கத்தினே ஆயிரம் நானு. ஏய் அப்ப அவ்வளவு சாப்பாடு செஞ்சதுன்னா அவன் வேஸ்டா போவோம். சாப்பாடுலாம் வேணா, கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க. ஏய் 4 நாளா வெளில தானே தின்னோம். இப்போ சாப்பாடு கீரை எல்லாம் வச்சு இருக்குது. எக்ஸாம் தலைவலிக்குமா, சாப்பாடுனா நிறுத்த வராதிங்கம்மா. முதல்ல அயன்மண துணி வாங்கினியா? கடுப்பேத்தாம ஆல்ரெடி எக்ஸாம் நாளையிலேருந்து டென்ஷன் பண்ணாத. எப்போப்பா நீங்க இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை நீங்கள் என்ன பண்ணு. வீடியோவே எடிட் பண்ணி முடிக்கல. நான் இன்னைக்கு வீடியோ முடிக்கணும், ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீ தான் போய் வாங்கிட்டு வரணும். நான் போக முடியாது. நான் அப்போ போனேன், அப்பவே சொல்லுவேன்ல. நீங்க ஆர்டர் போட்டுக்கிறேன். ஆர்டர் எதுக்குடா போடுறீங்க? இங்க இருக்கிறப்ப அவன் தான் நல்லா போடுறான்ல, இங்க போய் வாங்கு. ஆர்டர் போட்டுக்கிறேன். சும்மா வீட்டுல உட்கார்ந்தபடியே உட்காந்துங்கிற ஆர்டர் போடுறான். சும்மா ஆல்ரெடி எக்ஸாம் தலைவலியாகுது, படிச்சுக்கிறேன். இதெல்லாம் அப்படிதானடா பண்றோம். நாங்களாம் படிச்சுட்டு தானே வந்தோம். படிச்சுன்னு சொல்லாது. இந்த பையன் என்னப்பா செஞ்சு படிச்சேன்னு மட்டும் சொல்லாது. உன்னை விட நல்லா தான் படிச்சுக்கிறோம். நீ கிழிச்ச. எனக்கு ஒண்ணு தெரியல, உங்களை பாஸ் பண்ணா போதும் தான் கேக்குறேன். உங்களை யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ண கோல்ட் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? ஏய் என்னது லூஸ் மாதிரி உங்களால 80% எடுங்க 90% எடுங்கன்னு நான் சொல்றாங்க. அரியர்ஸ்னா தொலைச்சிடுவேன். அதோட இருக்கிறது இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. பொத்திட்டு போய் படிக்கிற வழி பார்ப்போ. ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு தொலை அவனுக்கு. நான் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன். அவனே போட்டுப்பா. வீட்டை விட்டு வெளில போனோம்னா அப்படி வலிக்குது. சும்மா வீட்டுல உட்கார்ந்த மணிக்கா இருக்குது, கடை கூட போவாம. உனக்கு என்ன மணி போய் சாப்பிட்டுட்டான். என்ன வேணும்? நீங்க ஆர்டர் பண்ணலையா? இது உங்களுக்கு ஆர்டர் பண்ணலையா? எனக்குலாம் நான் கஞ்சி குடிச்சுட்டேன். நான் ஆர்டர் பண்ணுறேன். இதெல்லாம் ஆர்டர் பண்ணிச்சேன். ஆமா, இது அடுத்து ஒரு தலைவலியாகுது. என்ன சோறு இல்லை, என்னத்த போறதுன்னு தெரியல. என்ன வேணுமோ போட்டு போடு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கடுப்பா இருக்கு. இது ஒரு அடுத்த கடுப்பா இருக்கு. தலை வலிக்குதுமா. யாரு போடலையா? கடுப்பா இருக்கு. எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. எக்ஸாம் ஒண்ணுமே படிக்கல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. உண்மையில காலேஜுக்கே போல. போ, நான் அப்படியே யூடியூப் வேணா பாத்துக்கிறேன். பிடிக்கவே இல்லை. நீ அப்ப என்னதான் செய்வ நீனு? கடுப்பா இருக்கு.
கடுப்பா இருக்கு. எல்லாரும் தானே செய்யறாங்க, ஊர்ல இருக்கிற மக்கள் ஃபுல்லா தானே செஞ்சுன்னு இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன கடுப்பா இருக்குன்ட்டு ஒரு வயசு பையன் மாதிரியா இருக்கிற நீனு. படிக்கவே பிடிக்கல. படிக்க பிடிக்கலன்னா மாடுமே நான் எங்க ஊர்ல பண்ணி வாங்கி பால் பண்ணி வாங்கி போயிச்சுக்கிறேன். கடுப்பா இருக்கு. ஒண்ணுமே யூனிட் பேரு கூட தெரியல. 4 வருஷம் புடுங்கியா? இதுதான் நான் பேசுறது. பேசாத போ. சும்மா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. என்ன நீ சும்மா காசு கேட தண்டை கட்டி ஃபீஸ் கட்டி படிப்பு வச்சா உங்களால திமிர் எடுத்து ஆடுறீங்க. உங்கள்கிட்ட நம்ம மனுஷனே பேச முடியாதுடா. உங்களுக்கு அதான் சொல்றேன், எங்கள்கிட்ட வளர்க்க தெரியாம பிள்ளைய வளர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். ஏன் எங்களை செருப்ப கழிச்சு அடிக்கணும் எங்களை எல்லாம். என்னவோ பண்ணி தொலை. பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. என்ன சொன்னாங்க? நீதான் பூமர் மாதிரி பிஹேவ் பண்ற. நாங்க பூமர் உன் வயசுக்கெல்லாம் ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. ஓட பாம்பு ஓட நான் மிதிக்கிறேன். வாய் மட்டும் பண்ணாந்தாடி வரைக்கும் உங்களுக்கு கிளியுதுடா. ஆனா வேலையில ஒரு இளமும் இல்ல. வயசுல இல்ல வாய புடி வாங்கி கட்டிக்காத. சரியா? போய் சாப்பிட்டா போடு. அதையாச்சும் பண்ணு. சும்மா வெட்டி எடிட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். வெட்டி எடிட் பண்றாங்க. ஓகே, இனிமேல் நான் காலேஜ் போல யூடியூப் கண்டென்ட் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். விளையாட்டு பண்ணாத மொழி. சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு படிக்கவே பிடிக்கல. தலைவலிக்குது. பிடிஎஃப் திறந்தாலே ஒண்ணுமே தெரியல. என்ன 3 வருஷம் என்ன படிச்சேன்னு தெரியல, என்ன படிச்சதுன்னு தெரியல. இது பிஜி வேற. செருப்பு கட்டி அடிக்கணும்டா. எல்லாரும் பெரியாருலாம் பாரு, படிச்சவங்கலாம் இல்ல, நாலேஜ் இருக்கிற பர்சன் தான். இனி நாலேஜ் இருக்கு, நான் பொழிச்சுப்பேன். படிப்பு தேவையில்ல. சும்மா இப்ப நீ கூடதான் 10th 12th என்ன மயிர் நாலேஜ். என்னடா பொசுக்குன மரியாதை பேசிட்டே உனக்கு இருக்குன்னு நான் கேக்குறேன். ஒரு நாலேஜ் கிடையாது. உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு தெரியுமா? ஒரு மூளையில உட்கார்ந்து எவ்வளவு நேரம் போன் பேசணும், போன் நோண்டுறது அப்படின்றத உன் கிளாஸ் வந்து நீதான் எடுக்கணும். அது கூட வீடியோ போடுறோம் ஓடும். செருப்பு கட்டி அடிப்பேன் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா. விளையாட்டு பண்ணும் போது எஞ்சிப்போ. நிறைய சாப்பிட போடு, பசிக்குது. மௌலி உனக்கு வேணும்னா தயவு செய்து நீ போய் பாருன்னு. சரியா? இன்னும் சின்ன குழந்தைங்கள நான் அன்னைக்கு மத்தியானமே சொன்னேன், அவங்க உங்க பொருள் அவங்க எடுத்து வைங்க, ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சொன்னேன். ட்ரெஸ் எடுத்து வைங்கன்னு சொன்னேன். பாரு அவர் ட்ரெஸ் அங்கேயே கிடக்குது. அது அவர்கிட்ட சொல்ல, ஏன்ட்ட சொல்லுங்க இருக்கா? நீ ட்ரெஸ் அயன் பண்ண ட்ரெஸ் வாங்கினியா இல்லையா? எச்சல் தான் வருது. உங்களை எல்லாம் பார்த்தாலே கருமம். ஏன் தான் இருக்குது இளவு எங்கெங்கயோ ஏதோ இளவு வருது. எனக்கு ஒரு இளவு வந்து தொலைய மாட்டேங்குது. படிக்கிறானே தெரியல, எனக்கே தெரியல. இந்த 3 வருஷம் என்ன படிச்சேன்னு எனக்கும் தெரியல. இங்க வாயேன், இவங்கிட்ட இல்ல என்னால பேச முடியல. நீயே வந்து பேச. படிக்க பிடிக்கல, காலேஜ் போல நான். பா என்ன பையனை என்னன்னு கேளு. ஏன் அதான் போட்டுக்க சொல்லிட்டேன், போட்டுக்கோ. இல்ல அது காலேஜ் போடியா? ஃபீஸ் கட்ட வேண்டாமாமா? படிப்பு பிடிக்கலையா? காலேஜ் போலையா? இவ்வளவு நாள் 3 வருஷம் காலேஜுக்கு போயாச்சு. அப்புறம் இப்ப என்ன காலேஜ் போல? படிக்கவே பிடிக்கல. நீதான் இளவு உன்னதான் முதல் செருப்பை கட்டி அடிக்கணும். பிச்சுக்கும் என்ன பண்ணாலும் அவனுக்கு நீதான் கூட பிடிச்சிருக்கிற, நானா கூட பிடிச்சிருக்கிறேன். இனிமே என்கிட்ட வர என்ன? எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்? என்ன படிக்கிறது? அதுக்குதான் காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். காலேஜ் இங்க இருந்து கிளம்பி போவோம். காலையில இளவு எடுக்கன்ட்டு நான் தான் காலையில ஏற்ற எல்லா வேலையும் செய்வேன். போயிட்டு அங்க போயிட்டு காசை போடு, நாங்க சினிமாக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம்னு அது நீதான் போடுவேன். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். என்ன படிக்கிறது, என்ன படிச்சேன்னு எனக்கு தெரியல. கிளாஸ் போய் அட்டெண்ட் பண்ணாதான் தெரியும். வேலை கிடைக்கும், வேலையும் கிடைக்காது பிளேஸ்மெண்ட்ல. நீ படிக்கிற படிப்புக்கு தான் வேலை கிடைக்கும். அது நான் யூடியூப் வச்சு நான் ஓட்டுவேன். வாழ்க்கை கிடையாது மௌலி, அது முதல்ல புரிஞ்சுக்கோ மௌலி. அதெல்லாம் வந்து எப்ப நிரந்தரம் இல்லைங்கிறதெல்லாம் யூடியூபே நீங்க கணக்குலயே வச்சு கூடாது. சரியா? அவங்க படிச்சு முன்னேற வழிய பாருங்க. நீ எப்படின்னா படிச்சுட்டு வந்த, இப்ப என்ன பண்ற? நீங்க ஆயிப்போச்சு, எனக்கு அந்த வயசு ஆயிடுச்சு. சரியா? நாங்க என்னத்தையோ பண்ணி திரிவோம். நீங்க உங்களை படிக்க வச்சா ஒழுங்கா போய் படிச்சு ஒழுங்கா செட்டில் அவரை வெளியே பாக்கணும். அதை விட்டு நீனா புடுங்கினு இருந்தா நாங்க புடுங்கினது போதும். எனக்கு படிக்க பிடிக்கல, போங்க. அவள்தான் பேச ஒண்ணும் இல்ல. நான் போல இனிமேல் படிக்க மாட்டேன். எக்ஸாமுக்கும் போல, காலேஜும் போக மாட்டேன். பையன் ஏதோ பைத்தியம் முடிச்சுனாலே மனுஷன் பேச முடியாதுப்பா.
திமிர் எடுத்து அலைறீங்களா? அந்த டேஷ் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும்டா. 4 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னொரு 6 மாசம் இருக்குது. அத உங்களுக்கு படிக்கிற துப்பு இல்ல. 3 வருஷம் அரியர்ஸ் இல்லாம கிளியர் பண்ணிட்டல, போய் என்ன பண்ணுவேன்? படிச்சா எழுதிங்க நடக்கிற ஏதோ ஒன்றை பண்ணி பாஸ் பண்ணிட்டு தான் வரேன். போய் அதே மாதிரி பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு வா. அது கூட சோம்பேறித்தனமா இருக்கு. போய் எழுத 3 மணி நேரம் சும்மா இதெல்லாம் எழுதிக்கிட்டு வரது கடுப்பா இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கு. என்ன பேச்சு பேசுற மௌலி நீனு? செருப்படி வாங்க போற. இப்ப நானும் பொறுமையா உட்கார்ந்து இருக்கேன். காலேஜுக்கு போக பிடிக்கலன்ற நோய் சரி போயிடு. என் கண்ணு முன்னாடி மூஞ்சிலே முழிக்காத சரியா? எங்க அம்மா பாத்து கணிச்சுட்டு இருப்பா. என்னமோ பண்ணிட்டு போய் பாத்துக்கோ. நான் ஏன் பாப்பேன் ஆமா, பின்ன இங்க இருந்து என்ன கழட்ட போறேன்? எங்களை பாத்துக்க போறியா? இல்ல, எங்களுக்கு பாத்துக்க தெரியும். எங்களை யாரும் பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. போ, அப்படியாச்சும் ஒரு புண்ணியத்தை போய் தேடு போ. எப்ப எக்ஸாம் இவனுக்கு? இப்போ நவம்பர் 14th. நாளைக்கு தானே. போய் படிக்கிற வழியை பாரு. போய் படிச்சதை எழுதிட்டு வா. படிக்க நோட்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கூட இல்ல. யூனிட் பேர் கூட தெரியாது எனக்கு. என்னத்த போய் படிச்சு எழுதிருக்காங்க போய் நானு. அப்புறம் புடிங்கிட்டு 1 வருஷம் வேலைக்கு போனாங்க. புடிங்கிட்டு காலேஜ்ல அடிதால வாங்க போது. நானும் பொறுமையா வாயில சொல்லிடுவேன். இது கேட்கவே மாட்டேன்ட்டு. நான் சொல்றத நீ கேட்கணும்பா. ஏந்து கிளம்பி காலேஜுக்கு போறேன்ட்டு போயிட்டு காலையில போன் அடிக்கும். நாங்க சினிமாக்கு போறோம், காசை போடுது. ஹோட்டலுக்கு போறோம், காசை போடுது. நீங்க காலேஜ் போய் என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்றது இல்லையே. எழுதிட்டா ஒரு அரியர்ஸ் இல்லாம தான் பாஸ் பண்ணிருக்கேன். செலவு பண்ணி சுத்துனா நம்மட்டே சொல்லுவாரு. சொல்ற பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசணுமோ அதை பேசு. கண்ட கருமாந்தத்தெல்லாம் பேசாதன்னு சொல்றேன். கேக்குறாரு. இப்ப நீ சொல்ல இப்ப கேக்குறான்ல. நான் என்ன சொன்னேன்? காலேஜுக்கு போவாத, சினிமாவுக்கு போ. காலேஜுக்கு போவாத, ஹோட்டல்ல போய் விதமா தின்ட்டு வா நான் சொன்னேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல இருக்கிற எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இருக்கிற டென்ஷன்ல பூமர் மாதிரி பேசாதம்மா. நீ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு யார் நாங்க பூமர் மாதிரி பேசுறோம்? நீ எங்க காசு சேவ் பண்ணி கொடுத்துருந்தா முதல்ல 12th முடிச்சோடனே எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்பயே விட்டுருப்போம். எதுக்கு லட்சக்கணக்கில் காசை கட்டி காலேஜ்ல சேர்த்து விட்டது? மண்டை வலிக்குது. நான் முடியல, உடம்பு இல்ல. தயவுசெய்து போயிடு சரியா? நீ போய் சும்மா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வா. அரியர் தான் போட போறாங்க. பரவாயில்ல, போடட்டும். உட்காந்து அடுத்த செமஸ்டர்ல 10 செமஸ்டர் நீ ஒரு டேஷன்ல இன்கம்ப்ளீட்டட்னு போட்டு எங்கேயோ போய் வேலை செய். இப்ப தனியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பீச்சிடுவாங்க மாட்டாடா. காலேஜ் போக பிடிக்கல, எக்ஸாம் எழுத பிடிக்கலன்னா சொல்றேன். என்ன வம்புலுக்குறாங்க? உட்கார்ந்துட்டு கையெட்டுற மாதிரி பலார்னு அப்பிடுவேன். நானும் குத்திடுவேன். திருப்பி சிரிக்கிற சிரிப்புதான் வருது. நீ பண்றது போயிடுடா. தண்ணி ரொம்ப பேசி படிக்கிற வழி நல்லா படிக்கல. நிஜமா சீசா பேசுறேன். விளாடல நான் ஒன்னும். காலேஜ் போக பிடிக்கல. அவ்வளவுதான். எப்படி படிச்சு முடிச்சு வேலை கிடைக்க போகுது இல்ல. என்னது படிச்சுட்டு வீடு இதுக்கு வேஸ்டா? அதுக்காக என்ன காசு நான் போய் பிசினஸ் வச்சு குறைச்சுக்கிறேன். புடுங்குறாங்க காசு. டீ கடை என்ன வச்சுக்கிறேன். பைத்தி முடிச்சனாலே படிச்சுன பேருக்கு டிகிரி அப்படியே சும்மா இருக்க போகுது. எனக்கு எதுக்கு? சட்டை இருக்கு, பேண்ட் இருக்கு, ஜட்டி இருக்கு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு திரியா. அது மானத்துக்கு போடுறது. அதேதான். ஏய் புதுசா நானா கேட்டேன். இவன் தானப்பா ரிசல்ட் வரதுக்கு முந்தின நாள் எதுதானப்பா பேசிச்சு. எல்லாரும் இந்த கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்றாங்க, அதனால நானும் போய் சேர்றேன். நான் என்ன சொன்னேன்? நேவியோ இல்ல ஏர்லைன்ஸ்க்கு போகணும்னு சொன்னேன். நான் போய் செத்து போனா பரவாயில்ல. அந்த மாதிரில போறவங்களும் செத்தால போறாங்க. பாசமே இல்லல்ல. சி உனக்குதான் எங்க மேல பாசம் இல்ல. அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம தருதல. நீங்க 2 பேரும் பண்ணதுதான் நானும் பண்றேன். புதுசாக பண்றேன். நீ ஸ்கூல்ல கட்டடிச்சு போயிருக்கோம். அவர் என்னமோ பண்ணிக்கிறேன்னு இருக்காரு காலேஜ்ல. ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நிக்கல. நீங்க எங்க உங்க அம்மா அப்பாட்ட சொல்லல? அப்படியே ஸ்கூலுக்கு போற வரல, அப்படியே போயிட்டேன் எங்கேயோ. நாங்க எல்லாம் பண்ணோம். பண்ணிட்டு என்ன பண்ணோம்? கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே வெளில வந்தோம். என்ன பைத்திய மாதிரி பேசுது. பாதியில இது பண்ண மாதிரி. மோடி நீ என்கிட்ட அடிதான் மோடி வாங்க போறேன். உன் அடிச்சு ரத்த கையில். நீ போய் எக்ஸாம் மட்டும் எழுது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்.
உனக்கு தெரிஞ்சு தெரியல போய் அட்டன் பண்ணிட்டு வா. நீ அடிவாங்க போன் பண்ணி நீனு இந்த கல்ல கட்டி நிக்கிற. நான் சொல்றேன் நல்ல ஒத்து வர அந்த மீன் தொட்டி கூட என்ன இருக்கு என்னது ஒழுங்கு மரியாதையா சாவடிச்சு போடுவேன். திரும்பி திரும்பி காலேஜுக்கு போக மாட்டேன் நீ ஓடி போயிடு மரியாதையா எங்காச்சு. நீ வீணா வம்பிழுத்து இருக்க தயவுசெய்து ஆர்டர் போட்டா கையா உடச்சிடுவேன் உனக்கு. போய் மரியாதையா ரோட்ல அதுக்குதான் சோம்பேறி கழுதையா வளர்த்து வச்சிருக்கிற. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் சொருவி இருக்கணும்ட்டு ஓடுமா. ஆர்டர் பசிட்டு டைம் மாதிரி ஆகுது. மணி 10 ஆகிட்டா ஆக போகுது. பசி இருக்குது. அது பேசின பாரு. நீ ஆர்டர் போடு. கேமரா ஒளிவு முறையை பார்த்துக்கோங்க. 2 பேரும் டாகிஸ் மாதிரி நமக்கு பிராங்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கத்தினே இருக்கிறீங்க. ஏன் நீ அவளை டென்ஷன் பண்ற. சாப்பாடு போட்டு பாருங்க. எடுங்க கேமரா. ஐயோ ஸோ வச்சிருங்க பாருங்க. சூப்பரா இருந்துச்சா? என் சேனல்ல எடுத்து போட்டு இருந்தா மண்டையில சூப்பரா இருந்திருக்கும். என் சேனல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிராங்க் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு போட்டுக்கினே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணோம். எடுத்துட்டியா? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். பிராங்க் சீக்கிரம் முடிச்சிட்டோம். இல்லைன்னா ஸ்டூல் கீழே எதனா மூஞ்சிக்கு வந்திருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அசைட்டாக திட்டிட்டு 2 பேர் சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. 2 பேரும் சாப்பிட போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இந்த பிராங்கை இதோட முடிச்சுக்கலாம். ஒரு ஸ்டூல் எடுத்தோடனே எனக்கு சத்தியமாக ஒரு செகண்ட் டர் ஆயிடுச்சு. ப்ளஸ் அப்புறம் லைட்டாக சிரிப்பும் வந்துச்சு அந்த இடத்துல. அதனால தான் சிரிச்சிட்டோம். அம்மாட்ட சொல்லிட்டேன் மிட் வீடியோவில். ஸோ எதுக்கு 2 பேட்டி சேர்ந்து சரி இப்படி இன்னும் ஒரு சைடு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிட்டோம். அவங்களும் வீடியோ வந்து செகண்டு வீடியோவுக்கு வந்து சிரிக்காமல் அழகாக ப்ளே பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட வந்து ப்ராங்க் வீடியோ வேணும்னு கேட்டீங்க. ஸோ இந்த ப்ராங்க் வீடியோ உங்களுக்காக எடுத்தாச்சு போட்டாச்சு. இனி நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரும். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.